கேட்டதும் கொடுப்பவேனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவேனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே ஏழைகள் மனதில் வைத்தோம் சாத்தியமாலேயே கிருஷ்ணா கிருஷ்ணா தருமத்தை தேடி உண்டோ தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்ததில்லை ஓரிடமே கொடுப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடமே கொடுப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ வீடு கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ வீடு கேட்டதும் கொடுப்பவேனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகனே நீ உள்ள தந்தையே கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள தந்தையே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு பெரியே கிருஷ்ணா கிருஷ்ணா ஒளியில் குடி உண்டோ கிருஷ்ணா கிருஷ்ணா உடனே வந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஒளியில் குடி உண்டோ கிருஷ்ணா கிருஷ்ணா உடனே வந்தோம் கேட்டதும் கொடுப்பவேனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கோமலி வந்துட்டு உதாரண வந்துட்டு குடியிருக்கிறவங்க காவலுக்கு வந்துட்டு கோமலி வந்துட்டு உதாரண வந்துட்டு குடியிருக்கிறவங்க காவலுக்கு வந்துட்டு வாங்க வாங்க உட்காருங்க வந்ததால நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்ததால நிக்காதீங்க வாங்க 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 உட்காருங்க வந்ததால நிக்காதீங்க ஆளைய விட்டு விலகி கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க உட்காருங்க உட்காரு ஆளைய விட்டு விலகி பக்குவமா உட்காருங்க 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 செஞ்சோட உரிமாட்டி ஒரு மாட்டு செந்தமல விசு கூட்டி சொந்தமான விசை கூட்டி மனமனல வர சொல்லி உடம்புடனே கதை சொல்லி பட்டுப்பாடி அட்டமாட அட்டமாட கோமல வந்துட்டேன் முத்தலாட வந்துட்டேன் கூடி இருக்கிற அனைவருக்கு வணக்கம் வந்துட்டேன் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டு கொள்ளடி போர் அடிக்கட்டும் கொள்ளையடி போராடிக்கட்டும் கூட்டுக்காவடி சேரட்டும் கூட்டுக்காமல் சொல்லட்டும் தண்ணியை போட்டு ஆடட்டும் நீங்க போட்டு ஆடட்டும் கூட்டோட துணையட்டும் உன்னோடு துளையிட்டும் நமக்கு இருக்குது அதனால நாங்கள் இருப்பேன் எதனாலே நம்ம
மிக சிறப்பாக பேர் அன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த திரும்பி அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது திரும்பி அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரியை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் பொருட்குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு நாங்கள் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் தப்புக்கு தக்கன யாரும் ஊரில் காசு வணியை மட்டும் பிடிச்சிடவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு தப்பு செய்கிற ஆளுங்க யாருமே வரல, ஃபுல்லாக நல்லது பண்ணுற ஆளாக தான் வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே 5 பேருக்குமே வடிகிற முகம். என்ன வடிகிற முகம்? என்ன வடியுது? பால் வடிகிற முகம். ஆனா பால் வடிகிற முகத்தை தம்பி நம்ப கூடாது. இந்த பால் இருக்கிற பால் எந்த பால்? பால்ரா, குடிக்கிற பால், குடிக்கிற பசும்பால். பால் ஒரு சட்டி இருந்தாலும் ஒரு கல்லு உப்பு விழுந்தா போதும், சோழியை முடிச்சு போறோம். என்ன சோழி முடிக்கும்? 50 பாலும் கெட்டு போயிரும் தம்பி, ஃபுல்லா உரமராகி போயிரும். அதே போலதான் நாடகம் நல்லா இருக்குது, பெரிய விஷயம் இல்ல. ஒரு ஆளு கூத்த கெடுத்தாலும் மொத்தத்துக்கு நாடகத்தை நல்லா சொல்லிட்டு போயிருவாங்க. அதனால நடிக்கிற நம்ம மட்டும் சரியா இருந்தா பத்தாது, நாடகம் பார்க்குற அவங்களும் சரியா இருக்கணும். நல்ல முறையில் அமர்ந்து நாடகம் பார்க்குறீங்க, உங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தாய்மார்கள் ஒரு 50 பேர் இருக்கீங்க, உங்க பாதம் தொட்டு வணங்குறோம். 50ல இன்னும் ஒரு மணி நேரத்தில் 25 போயிடும். அதனால நல்ல நாடகத்தை. ஏன்னா எனக்கு ஆண்களை பத்தி எப்பயுமே பிரச்சனையே கிடையாது. அவங்க எப்பயுமே உட்கார்ந்த இடத்துல நகல மாட்டாங்க. ஆனா பெண்கள் இருக்கிற 10 கிளம்பிடக்கூடாது. ஏன் தனியா உட்காந்துருக்கு தெரியுமா? ஏன் மாமா கொடுக்கணும்ல எந்திரிச்சு போறதுக்கு அல்ல நவுண்டுகிட்டே இந்த சோழி மட்டும் இங்க வச்சுக்கிறாதீங்க. இந்த 50 பேத்தையும் நான் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க மட்டும் வீட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்ய போற? எதுக்கதான் கோயில் இருக்கு, உங்களை போய் மண்ணவாரி தூத்துறவே நானா தான் இருப்பேன். சும்மா இல்லை என்னங்க, நாடகத்தை பார்க்காம வீட்டுக்கு போனால் விடுவோமா? அதுதானே முதல்ல தூத்திய போகிறோம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம், நடக்கின்ற நாடகம் நல்ல நாடகம். இந்த நாடகத்தை விடியிருந்து உட்காந்து பார்க்குறது உங்களோட கடமை. ஏன்னா இன்றைக்கி நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். சொல்ல வேண்டியதனுடைய கடமை அப்படின்ற முறையில் கடமையை சொல்லணும்ல. இன்றைக்கி நடக்கின்ற நாடகம் மிக உலக பிரசித்தி பெற்ற சிறப்பான முறையில் நல்லதொரு நடிகர்கள் அருமையான பக்கமேன்கள் கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கும் நாடகம் சத்யவன் சாவித்திரி. நேற்று போனது அகட்டாக, நேற்று அப்படித்தானே இருந்துச்சு. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் குகுனி மணந்து குறிச்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். This is a love story. லவ் ஸ்டோரியா? இது ஒரு காதல் கதை. அந்த கன்றாவியத்தான பண்ணி தொலைச்சிட்டேன். கிழிச்சாரு. அரே பண்ணுனவே அதுல பாஸ் பண்ணியாடா, ஃபெயிலா போயிட்டேன். இது இந்த வயசுல எல்லாமே வர்றது தம்பி. கொடைக்கானல் கூட்டிட்டு போய் வெத்து வேட்டா வந்துட்டேன். இது இந்த டீனேஜ் வயசுக்குன்னே வர்றது தம்பி. ஒன்ன சொல்லி குற்றம் கிடையாது. இந்த டீனேஜ் வயசுல ஒரு ஆம்பளை பையன் மனசை கட்டுப்பாடு படுத்திக்கிறேன். நான் சொல்ற மாதிரி இந்த டீனேஜ்னு ஏன் பேர் வச்சு தெரியுமா? நல்லா கவனிச்சு பாருவே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கடைசியில் என்ன வரும்? 13. இந்த டீன் வருது பாத்தியா? 13 14 15 16 17 19. இந்த 19 வயசு வரைக்கும் நம்ம கோளார இருக்கணுமா? 13ல இருந்து 19 வரைக்கும். இந்த 19 தாண்டிட்டோம்னு வச்சுக்க, நீ பாஸ். அதுக்குள்ளேயே நமக்கு முன்னுட்டோம் மனசு. இந்த கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையில நீ ஜெயிக்கலாம். இப்போ காதலிக்கிறது நான் குற்றம்னே சொல்ல வரல, தெரியாதனமா சில பேர் தெரியாதனமா பண்றாங்க குற்றம். இப்போ காதல்ல தோத்து போயிட்டா ஒரு ஆம்பளை என்ன வளர்ப்பான்? தாடி வளர்ப்பேன், அப்புறம் தண்ணி அடிப்பேன். இது ஒண்ணுதான் பண்ணுவேன். காதல்ல தோத்து போயிருக்கு, இதை விட்டு அவன் வழி தெரியாது. இதே ஒரு ஆம்பளை காதல்ல ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்க, அவன் என்னென்னத்தை வளர்க்கணும் தெரியுமா? பொண்டாட்டிய வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், மாமியால வளர்க்கணும். கடைசி வரைக்கும் முண்டை நீ செய்முறை செஞ்சே சாகணும். மாமியாவை எந்த காலத்துல எவன்டா வளர்த்தேன்? யாரு? இப்பதான் பொண்ணை கட்டி கொடுத்தா மாமியா தான் இலவச இனப்பு மாதிரி கூடயே வந்துருது. என்ன காரணம் தெரியுமா? அந்த காலத்துல பொம்பளை ஆளுக்கெல்லாம் சோறாக்க தெரிஞ்சிச்சு, குழம்பு வைக்க தெரிஞ்சிச்சு. இப்ப இருக்கிற பொம்பளைகளுக்கு ஒரு மயிரும் தெரிய மாட்டேங்குது. இப்ப கட்டி கொடுக்குற பொம்பளைக்கு எதுங்க தெரியுது? அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை கூகுள்ல கேக்குது, ஏ கூகுள் சுடுதண்ணி காய வைப்பது எப்படி? லூசு பண்றீங்களா? வீட்டுல இருக்கலாமாடி? சுடுதண்ணியே காய வைக்க தெரியல, நீ எல்லாம் வீட்டுல என்ன மயத்தை புடுங்க போன்னு கேட்குற. இப்படித்தான் நிறைய பேருக்கு எதுவுமே தெரிய மாட்டுது. ஆனால் இந்த நாடகம் சிறப்பு மிகு நாடகம்.
ஏன்னா அந்த நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்கு தம்பி. என்ன பாத்திரம்? வெங்கல பாத்திரம். எங்க பாத்திரமா? கதாபாத்திரம்டா. பிச்சை எடுக்கவா? கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தை சரியா செஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம தப்பிச்சிடலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, என்ன? இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமான ஒரு ஜீவன் இருக்கு. யார் தெரியுமா? பெண்கள் மட்டும்தான். இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஒரு ஜீவன் இருக்கு. யார் தெரியுமா? ஆம்பளை மட்டும்தான். உண்மைக்குமே ஆம்பளை விளையாட சொல்ல, ஆம்பளை வந்து ரொம்ப பாவம். இப்போ ஊருக்குள்ள யாருக்காவது பொம்பளை பிள்ளை பிறக்கட்டுமே என்ன சொல்லுவாங்க? ஏ அழகரு, உனக்கு வெள்ளிக்கிழமை அதுமா மகாலட்சுமியே பிறந்திருக்கடான்டுவியான். ஏன் பொம்பளை பிள்ளைன்னு கூட சொல்ல மாட்டேன். தெய்வத்துக்கு சமமா பெண் குழந்தைகளை பார்ப்பேன். மகாலட்சுமியே பிறந்திருக்குன்டுவியான். ஆனா இதுவே யாருக்காவது ஆம்பளை பையன் பிறக்கட்டும், அழகரு உனக்கு கருப்புச்சாமியே பிறந்திருக்குடா, உனக்கு முனியப்ப அப்படியே சொல்லுவேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், தம்பி அழகரு இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு கொல்லி வைக்க மையம் பிறந்துட்டான்டா. எடுத்த உடனே கொல்லி வைக்க தெரியும். அப்புறம் அப்படித்தான் புழு புழுன்னு இருக்கும். ஆம்பளை பையில பெத்தாலாம் சிகிச்சைக்கிட்டு தெரியாதீங்க. செத்தனைக்கு முட்டை தண்ணியை போட்டு கோத்தம் கொம்பட்டு ஆடுவாங்க. பொம்பளை பிள்ளை மட்டும் தான் கால் பாட்டில் உட்காந்துட்டு கீழே கீழே அழுங்க. உண்மைக்குமே பொம்பளை பிள்ளைய பெத்தாலாம் புண்ணியம் செஞ்ச ஆளுப்பா. என்னங்க வீட்டுக்கு போனா கூட உட்காம தம்பியாவது மோந்து கொடுக்க, வீட்டுக்கு நுழைச்சா என் மயெல்லாம் தலைக்கிருத்திரம் பிடிச்ச வேண்டிய அழகரு. ஆமா, அன்னைக்கு நாடகத்தை முடிச்சுட்டு பேக்கோட வீட்டுக்கு போறேன். என் மொண்டாட்டி புதுசா ட்ரம் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கா. என்ன ட்ரம் தெரியுமா? புழு கலர்ல இந்த கொத்தனாருக்கு குப்பரை ஓட்டு வேலை வைப்பாங்கல்ல, தண்ணி ட்ரம் புழு கலர்ல. இந்த ட்ரம் ஒண்ணு என் பொண்டாட்டி வாங்கி வச்சிருக்கா. சரி, எதுக்குன்னு கேட்டா எங்க ஊர்ல வாரத்துக்கு 2 வாட்டி தண்ணி வராம போயிடும். இந்த துணிமணி துவைக்க ஆயிக்கிறோம்ட்டு இவ்வளவு ஒரு ட்ரம் தம்பி புது ட்ரம் வீட்டுல வாங்கி வச்சிருக்கா. நான் பார்த்தா நாடகத்தை முடிச்சுட்டு பேக்கோட வீட்டுக்கு போறேன். என் மயங்காரே நடு ஹால்ல ட்ரம்ம போட்டு உருட்டுறியான். இங்க இருந்து உருட்டிக்கிட்டே போறியா, திருப்பி இங்க இருந்து நான் பேக்கோட. டேய் தம்பி இந்தரா, உனக்கு அறிவு இருக்காடா? கோத்தாக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேத்தையும் உரிச்சு புருவா. ஏன்னா ட்ரம் என்ன பண்றீங்கன்னு, ஏன்டா நடுவுல ட்ரம்ம போட்டு உருட்டுறீங்கன்னு கேட்டு அப்பத்தான் என் மையன் செருப்பிட்டு மாதிரி விஷயம் சொன்னான். என்ன சொன்னா? ஏப்பா நீ சோத்தான் திங்கிறியா? நீயும் நாடகத்துக்கு போயிடுற, அம்மாவும் அப்பப்ப தண்ணி குடிக்க போறேன் கடைக்கு போறேன்னு போகுது. பாப்பா பச்சை மண்ணு. ஏன்னா எனக்கு 3 வயசுல ஒரு மகன் ஒன்று இருக்கு. பாப்பா பச்சை மண்ணு. எவ்வளவு நேரம் உங்க 2 பேத்தையும் காணாம மூச்சு போக அழுதுச்சு தெரியுமா? அதுக்கு நான் தாப்பா பாப்பா அழுக நிப்பாட்டுறதுக்கு பாப்பாக்கு ட்ரம்ம உருட்டி உருட்டி விளையாட்டு காட்டிக்கிருக்கேன்ட்டியா. எனக்கு அப்படியே பூரிச்சு போச்சு. நான் வளர்த்த மயன் கூட பிறந்த தங்கச்சி அழுக நிப்பாட்டுறக்காண்டி ட்ரம்ம உருட்டி உருட்டி விளையாட்டுருக்கானே, நீ தாண்டா கூட பிறந்த உண்மையான அண்ணன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. உங்க மயன் எப்படின்னு இருப்பான்? அப்பதான் எனக்கு இன்னொரு சந்தேகம். சரி தம்பி, ட்ரம்ம உருட்டி விளையாட்டு காட்டலாம் சரித்தேன். பாப்பா அழுக சத்தத்தை காணாம எங்கடா பாப்பா ஒன்று பாப்பா ட்ரம்முக்குள்ள தாப்பா கிடக்குன்றியா. அந்த பிள்ளை உள்ள ஓட்டே ஊட்டி இருந்திருக்காண்டா. ட்ரம்முக்குள்ள கிடக்கா என்ன பண்ணுறதுக்கு? எங்க போனாலும் நமக்குன்னு ஒரு வந்து சேர்ந்துருது. ஆனா நான் எதுக்கு அஞ்ச மாட்டேன் தம்பி, வாழ்க்கையில கடந்து போயிட்டு இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, என் அனுபவ ரீதியா சொல்றேன். ஒருத்தன் பண்றானேன்னு நம்ம அதை பார்த்து பண்ணவே கூடாது. நமக்கு எது வருதோ அதை பண்ணிடணும். அவன் அதை பண்றியா, இவன் இதை பண்றியா, நல்லா கவனிச்சு பாருவேன். எழுத்து வீட்டுக்காரன் பைக்கு வாங்கிட்டா நம்ம ஒரு சைக்கிளாவது வாங்கணும்னு நினைப்போம். அவன் ஒரு கார் வாங்கிட்டா நம்ம என்னமாவது பண்ணணும்னு நினைப்போம். அவன் ஒரு வீடு கட்டிட்டா நம்ம ஒரு பாத்ரூமாவது கட்டணும்னு நினைப்போம். என்ன காரணம்? அவனை போல இருக்கணும், அவனை போல இருக்கணும்ன்ற பேராசை. மனுஷனுக்கு மனுஷன் ஆசையே படாத விஷயம் என்ன என்ன சொல்லு பாப்போம். சொல்லுங்க. மனுஷனை பார்த்து மனுஷன் ஆசைப்படாத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? அதுதான் மரணம். அவன் வீட்டில் ஒன்று நடந்து வச்சு நம்ம வீட்டில் நடக்க கூடாதுன்னு நினைப்பான். என்ன காரணம்? உசுறு மேல முண்டைக்கு பயம். இந்த உசுறு பயம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் எல்லா பேரும் நல்லா இருக்கலாம். ஏன் இதை சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஏனே இங்கத்தே நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? ஒருத்தரை பார்த்து ஒருத்தன் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு ஒரு கூத்து எனக்கு நடந்துச்சு. ஆமா தம்பி, இன்னைக்கு நீங்க எல்லா பேரும் மதுரை மாட்டுத்தாவணில இருந்து சங்கத்து பாண்டியில இருந்து வந்தீங்க. நான் எங்க ஏறினு தெரியுமா? நீங்க மண்டல் நகர் இல்லையா? மண்டல் நகர் ஏர்போர்ட்ல ஏறினேன். என் ஊர் பக்கத்துல நான் இப்படி வந்து பிக்கப் ஆகிக்கிருவேன். எனக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு தம்பி. அந்த முக்கில் ஐயங்கார் பேக்கரி கடையில் ஒரு ஹோட்டல் இருக்கு பார்த்தியா? அந்த ஹோட்டல் கடையில் வண்டி வர ரொம்ப நேரமாகும் போல பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு, அண்ணே 4 புரோட்டா இருந்தா பார்சலை கெட்டுனேன்னு சொன்னேன். சரி சரிங்க தம்பி, இப்போ தான் கல்லில் ஓட்டுருக்கே, ஒரு 5 நிமிஷம் ஆகும், பெரட்டி போட்டுக்கிறேன், உட்காருங்க தம்பி சேரலன்னு. சரி சரின்னு உட்காந்துட்டு அந்த நேரம் ஒருத்தன் புல்லட்ல முரட்டால வந்தாட்டா. புட்டு 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 புட்டு
மட்டு புண்டு அண்ணே அண்ணே கடகரண்ணே 5 புரோட்டாவை பிச்சு போட்டு 3 கரண்டி சால்னாவை ஊத்தி 4 பச்சை முட்டையை உடைச்சு ஊத்தி ஒன்னா ஒரு பார்சலை கட்டுனியா. என்னடா ஒரு மாதிரியா கட்ட சொல்றானடா. ஆளு முரட்டா இருக்கேன். ஒருவேளை இப்படி சாப்பிட்டா தான் உடம்பு வைக்குமோ. நானும் அண்ணே கடைக்காரனே என்ன தம்பி அந்த புல்லட்டுக்காரனுக்கு எப்படி கட்டி எனக்கு அதே போல பார்சலை கட்டுன்ட்டு எப்படித்தான் உங்க வித்தியாசமா கட்டால. சரிங்க தம்பி சொல்லிவிட்டு அந்த ஆளு 2 பேருக்கும் ஒரு பார்சலை கட்டி 2 பேரும் கையில கொடுத்துட்டான். சரி எனக்கு வாங்கிட்டு ஒரு சந்தேகம். நைஸா புல்லட்டுக்காரன் போய் கேட்டேன் அண்ணே என்ன தம்பி இப்படி எவனுமே பார்சலை கட்டி நான் பார்த்ததில்லண்ணே. இந்த மாதிரி டிஃபரெண்டா சாப்பிடுறிய இது டேஸ்டா இருக்குமான்னு கேட்டேன். அதுக்கு தான் இந்த புல்லட்டுக்காரன் சொல்றியா. என்ன சொன்னியா? யாருக்கு தெரியும் தம்பி நானே இதை எங்க வீட்டு நாய்க்கு வாங்கிட்டு போறேங்கிறியா. அட முண்டை உன்னை கட்டி நானும் பார்சலை கட்டிட்டேன். நான் எந்த நாய்க்கு நான் போடுவேன். அப்புறம் தான் தாளக்காரனுக்கு கொடுத்தேன். ஏன் தெரியுமா தம்பி அழகரு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பண்றாலும் நம்ம பண்ணக்கூடாது. நீ கொஞ்சம் நேரம் சென்று பாரு சட்டை எப்படி போகுது. சாக்கடையில் எடுத்தது மாதிரி இருக்கு. ஆளு பூவா வந்திருக்காப்ல. அப்புறம் குப்பத்துல இறக்குற மாதிரி ஆயிருவா. இதை ஏன் சொல்ற கேட்டுக்கிட்டா 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு லாண்டரியில் விட்டுருவாரு. எல்லா பேருக்குமே ஆசை இருக்குதாங்க செய்யும். ஆசை இல்லாத மனுஷன் அரை மனுஷன் சொல்லி வச்சா. ஆசைப்படலாம், பேராசைப்படுறது தப்பு தம்பி அழகரு. ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன தெரியுமா? மற்றவங்களை போல நம்மளும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது ஆசை. சரி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா தான் இருப்போம் நினைக்கிறது பேராசை. பழிக்குமா பேராசை? மைத்திர கூட பழிக்காது. ஏன் சந்தோஷமா இருக்க முடியாது? இல்ல தம்பி இன்னைக்கு ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு பிள்ளை ஆடும்ல, அந்த பிள்ளை ஆட்டக்கார பிள்ளை. ஆட்டக்கார பிள்ளைக்கு வீட்டுக்காரிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆட்டக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம்? ஒரு பாட்டுக்கு ஆடுனா அது ஆட்டக்காரி, வீட்டுல புருஷன்கிட்ட சம்பந்தமே இல்லாம ஆடுவா அதான் வீட்டுக்காரி. அவ பாட்டுக்கு சிங்கு சிங்குன்னு ஆடுவா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தம்பி. என்ன விஷயம்? நம்ம ஜல்லிக்கட்டு மாடு இருக்குல்ல, ஜல்லிக்கட்டு மாட்டுக்கும் பொண்டாட்டிக்கு ஒரு ஒத்துமை இருக்குடா. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு மாமா? அது மாடு இது பொண்டாட்டி இல்லையா? இருக்கு தம்பி. அதுக்கு திமில் இருக்கு, இதுக்கு திமில் இருக்கு. அது வித்தியாசம் கிடையாது. ஜல்லிக்கட்டு மாடுக்கும் கட்டுன பொண்டாட்டிக்கு என்ன ஒற்றுமைன்னா, என்ன ஒற்றுமை? 2 இடத்துலயுமே வளர்த்தவன் புள்ள எஸ்கேப் ஆயிருவேன். கற்ற முண்டை மட்டும் மாட்டிக்கிறீங்க. இதுதான் நம்ம தலையெழுத்து. ஏன் இதை சொல்ற தெரியுமா? எங்க ஊர்லயும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திருவிழாத இன்னைக்கு விடிய காலம் நல்லதொரு முறையில் கும்பாபிஷேகம் நடந்து முடிச்சு தம்பி. அதனாலதான் கொஞ்சம் தொண்டை கட்டுருக்கு. 12 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் தூங்கல. கும்பாபிஷேகம் போயிட்டு நல்ல சிறப்பாக கொண்டாட்டு வந்தோம். இதுல ஒரு கூத்து என்னன்னா, 10 ஆம்பளை சேர்ந்தா என்ன பண்ணுவேன்? பாலத்தில் உட்காந்து தண்ணி அடிப்பேன். இது ஆம்பளோட குணம். ஆனா 10 பொம்பளை சேர்ந்தா என்ன தெரியுமா? இப்போ உள்ள பொம்பளைய இந்த ஊருக்கு ஒண்ணு கிளப்பி விட்டாங்க. குறுப்பு சேலை மசூர் கட்டுறதுன்னு பாத்திருக்கியா? 10 பொம்பளை ஒரே மணிக்கு இருக்கான். எவன் வீடு மாதிரி பாய போறான்னு தெரியல எனக்கு. என்ன ஒரு உடம்புனா, எங்க ஊர்ல இப்படித்தான் எழுத்த வீட்டுக்காரன் பொண்டாட்டி கவர்மெண்ட் வேலை பாக்குறவன். அந்த அவன் என்ன பண்ணிட்டான், தவன் பொண்டாட்டிய கௌரவமா இருக்கட்டும் தம்பி ஒரு 7000க்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்டான்டா. 7000க்கு அவன் பொண்டாட்டி கௌரவத்தை காப்பாத்த 7000க்கு புடவை எடுத்து கொடுத்துட்டான். சரி கவர்மெண்ட் வேலை ஆக்குறல்ல, சம்பளம் நல்ல பல்கா எடுத்து கொடுத்துட்டான். அந்த பொம்பளை சரி புருஷா 7000க்கு எடுத்து கொடுத்தா அம்மி கிட்ட கூடாது. அந்த புடவை வந்து என் பொண்டாட்டி கிட்ட விரிச்சு காட்ட. எதை பாத்தியாடி 7000 என் புருஷே வாம் புடிச்சது நாடத்துக்கு போறேன். ஆத்தான் அக்கஞ்சாடு கேட்ட இவ கிளம்பிட்டா. எங்க அப்படி கேட்கறான். நான் எதுல குறைச்சேன் என்ன பட்டச்சு ஒப்பு வைக்க. அப்பதான் நான் பார்த்தேன். இப்போ பிரச்சனை என்ன? அவ 7000க்கு எடுத்துட்டான். உனக்கு அவளை விட 1 ரூபாய்க்கு நான் கூட எடுத்தாத்தான் உன் ஈமே அடங்கு. அப்படித்தானே? ஆமா. 10,000 பையில எடுத்தேன். கிளம்பி கடைக்கு என்ன வேணுமே எடுத்துக்க போடிட்டு. என் பொண்டாட்டி விறுவிறு கடைக்குல போய் அழகுரு. அவன் 7000க்கு எடுத்தாளா, என் பொண்டாட்டி வெறும் 3000க்கு எடுத்தா. எனக்கு போதும் மாமா போதும். அப்பதான் உணர்ந்தேன் 1000 தான் இருந்தாலும் கட்டுற உன்னாட்டி புருஷன் ராத்திரி பகல ஆடின காசை வெட்டியாக கூட 3000த்துல முடிச்சிட்டாலையா. தங்கமான பொண்டாட்டி அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். சந்தோஷம் 5 நிமிஷம் நீடிக்கல. மாமாண்டா என்னடின்னு சேலை எடுத்தாச்சு. இப்பெல்லாம் சேலைக்கு மேய்ச்சா ஜாக்கெட்டு துண்டாவே விற்கிது மாமா, ஒரு ஜாக்கெட்டை மட்டும் எடுத்துக்கிறவாண்டா. சரி எடுத்துக்க. 10-500 ரூபா தான் வரும். அப்படித்தான் நானும் நினைச்சு விட்டேன். இப்ப பெரிய பெரிய ஜவுளி கடைக்குள்ள பாத்தீங்கன்னா ஜாக்கெட்டுக்குன்னு துண்டாவே ஒரு கடையை ஒண்ணு ஓபன் பண்ணி வச்சிருக்கான். இந்த கடைக்குள்ள போன என் மொண்டாட்டி ஒரு ஜாக்கெட் துணி எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ? 500 ரூபா வரும். அப்படித்தான் நீ நினைக்கிற. என் பொண்டாட்டி சேலைக்கு மேய்ச்சா ஜாக்கெட் எடுத்ததோ எவ்வளவு தெரியுமா? ஜாக்கெட்டு துணி மயிறு மட்டும் 5000 ரூபா. என்னடான்னு கேட்டா ஆரியோ ஒர்க்கு, ஸ்டோனு ஒர்க்கு, மச்சத்தை புடுங்கின ஒர்க்குன்னு இந்த 2 கைக்கு 10 கல்லை வச்சு சோழியை முடிச்சிட்டாங்க.
கேட்டா 5000 சரி பொண்டாட்டி ஆசைப்பட்டு தொலைஞ்சிட்டாலும் சொல்லிவிட்டு 5000 காசை பார்க்காம பொண்டாட்டி ஆசை தான் முக்கியம்னு 5000 ரூபாய்க்கு சாக்கெட் துணி எடுத்து தைக்கிறதுக்கு டெய்லர்கிட்ட போனா ஒரு டெய்லர் எவ்வளவு கேட்கலாம்? 300 400 தான். ஒரு 300 400 கேட்கலாம்ல ஒரு தையக்கூலி காசு ஜாக்கெட்டுக்கு. நான் கொண்டு போன டெய்லர் எவ்வளவு கட்டா தெரியுமா? ஜாக்கெட் துணியை தைக்கிறதுக்கு 3000 கட்டியான். உனக்கு எதுக்குற 3000 கட்ட? அப்பத்தான் அந்த ஆளு எனக்கு சொல்றியா? உன் பொண்டாட்டி தானே எனக்கு போன் அடிச்சு சொல்லுச்சு ஜாக்கெட் எல்லாம் நான் சன்னல் வச்சு தைக்கவான். சன்னல் சும்மா அப்பாங்களா? கொத்தனாருக்கு 1000 ரூபா கொடுக்கணும், ஆசாரிக்கு 1000 ரூபா கொடுக்கணும், தைக்கிற எனக்கு ஒரு 1000, மொத்தம் 3000 முண்டை புள்ள கொடுத்து நீட்டுங்க. இப்ப ஜாக்கெட்டுக்கு 8000 செத்து போச்சு. சரி பொண்டாட்டி ஆசைப்பட்டு தொலைஞ்சிட்டாலன்னு அவனுக்கு ஒரு 3000 கொடுத்து ஜாக்கெட்டை கொண்டுக்கிட்டு விறுவிறுன்னு போயிட்டு தம்பி அடியே ஜாக்கெட் மசூர் மட்டும் 8000 செலவாயிருக்கு. எப்படி தேன் தச்சிருக்காங்கன்னு தெரியல, நீ போட்டுக்கிட்டு வாடி நான் கண்குளிர பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா சரிங்க மம்மடி என் பொண்டாட்டி ரூமுக்குள்ள போய் ஜாக்கெட்டை போட்டுட்டு தம்பி துண்டை வச்சு பொத்திக்கிட்டே வராடா. ஏன் பொத்திக்கிட்டு வருது? கிறுக்கு முண்டை 8000 போட்டு தச்ச ஜாக்கெட்டை வெளியே காட்டாம பொத்திக்கிட்டு வரேன் கேட்டா அப்பத்தே அவ சொல்றா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்பதான் அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்க? குடி அத்துட்டாடா அழகரு, குடி அத்துட்டா. எதுக்கு துண்டை வச்சு பொத்துக்கிட்டு வந்தா தெரியுமா? அந்த நாசபத்த டெய்லர் என்ன பண்றீங்க? சன்னல பின்னாடி வச்சு தைக்காம முண்டை முன்னாடி வச்சு தச்சிருந்திருக்காண்டா. அடச்சி கருமமே. இத நீ போட்டான்னா பொழந்துக்கிட்டு தெரிஞ்சா இப்படி தேடா ஆசைப்பட்டு கடைசியில கொல்லாம்பல தெருவில் தெரிஞ்சா போச்சு. ஆக மொத்தம் 11000 ரூபாய் இழுத்து விட்டாங்க. 11000 தெண்டத்துக்கு போச்சுடா முண்டை மாண்டு ஆரம்பிச்சேன். இப்படித்தான் இவளை வச்சிருக்கலாமா? நான் என்ன பண்றது இப்ப? அதுக்கு தான் நம்மள வச்சிருக்கிறதுக்கு மூடிக்கிட்டு இரு. ஏதோ கடமைக்கு கஞ்சி ஊத்துது. பேசுறத குருணமருந்த சோத்துல வச்சிருவாங்க. அப்புறம் நீங்க வேற இப்போ ஒரு பேஸ்புக்ல ஒரு கமெண்ட் படிக்கல, நீங்க இப்பதான் வரப்பதான் வேன்ல பார்த்துட்டு வந்தேன். ஒரு ஒம்பளை புருஷனுக்கு விஷம் வச்சு கொண்டிருக்காயா மீன் குழம்புல. அந்த பொம்பளை 1 வருஷம் வாழ்ந்துருக்கு. இப்போ ஒரு கூத்த பார்த்தீங்கன்னா நியூஸில் ஃபுல்லாக வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா பார்க்காத சில பேர் பார்த்துருப்பீங்க. கல்யாணம் ஆகி அந்த மாப்பிள்ளைக்கு 16 நாள் தான் ஆகுது. கல்யாணம் முடிச்சே 16 நாள் தான் ஆகுது. இந்த பிள்ளை வேற ஒருத்தர காதலிச்சிருக்கு. தெரியாம வீட்டில் கல்யாணம் வச்சுட்டாங்க. லூசு மட்டும் அவங்க கூட ஓடி கூட போக முடியாதானே. இந்த கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைக்கு மாசாவுல பால்டாலை வந்து கொடுத்துட்டு கடைசியில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு, உனக்கு பால்டாயில வச்சு கொடுத்துட்டு உன் உசுரை காப்பாத்துறதுக்கு செத்தா செத்துக்கண்டு. இவன் இப்போ ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கான். உசுறு இப்போ வரை இழுத்து கிடக்கு. இதில் என்ன ஒரு குடும்பம் கேட்டிங்கன்னா, நான் முதல் சொல்ல பார்த்தல ஒரு பொண்டாட்டி மீனில் விஷம் வச்சு கொண்டிருக்காண்டு அவன் செத்து போயிட்டியா. 3 ஒம்பளையே அதில் கமெண்ட் பண்ணியிருக்காளுங்க. ஒரு ஒம்பளை கேட்டிருக்கா, அப்படி என்ன மருந்துதே வாங்கின எனக்கு கொஞ்சம் சொல்லு. இன்னொரு ஒம்பளை, கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஊத்தணுமா கொதிக்கிறதுக்கு பின்னாடி மருந்த ஊத்தவா? 3வது லூசு முண்டை தான் கொலையை அத்துட்டாடா. எப்படி 1/2 கிலோ மீனுக்கு 1 டப்பா கலக்கவா 1/2 டப்பா கலக்கவா? இவ்வளவு வீட்டுல வைக்கலாமாடா? அந்த 3 முண்டையும் புருஷனை கொல்ல கொல்ல ஆம்பளைங்க மீன் குழம்பு குடிக்கல விட்டுருக்கப்பா, பயமாவே இருக்குது. அதனால நம்ம வந்திருக்களுக்கு வணக்கத்தை. மீன் குழம்பு வச்சு பொம்பளை வச்சாலும் வச்சுக்க, நீ பசி சாப்பிடு, திண்டு உப்பு பாருங்க. கொல்ல ஆம்பளைய தப்பிக்கிறதுக்கு நான் தப்பிச்சுட்டேனே, கல்யாணம் முடிக்கலனே. நீ இப்போ மொட்டா இருக்கிறனால பிரச்சனை இல்லை தம்பி. ஆனா கல்யாணம் முடிக்க இப்படி இருந்து வச்சுக்க, கடைசியில ஒரு சொல்லு மொட்டா போயிடுவேன். அதனால வந்தவர்களுக்கு வரவேற்பை கொடுத்து விட்டு நம்ம கலைப்புடைய சார்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலம் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலம் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலம் நிக்காதீங்க. ஐயா பாதைய விட்டு விலகி, பாதைய விட்டு விலகி, நீங்க இப்போ பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலம் நிக்காதீங்க. இப்பத்தான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இப்பத்தான் வந்தீங்களா, நீங்க முன்னாடி வந்தீங்களா? ஐயா இப்பத்தான்
முறையில் மிக சிறப்பாக இந்த எந்நகரத்திலும் பொன்னகரமாக திகழக்கூடிய நமது மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சேடவட்டி ஒன்றியம் நமது சின்ன கட்டளை கிராமத்தில் அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிறப்பாக புனுகு கருப்பசாமி ஆலய புனர்வர்த்தனர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு சிறப்பான முறையில் இன்றைய தினம் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் அதிகமிர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் அருமையாக நடி காத்து கொடுக்கும் நவரச நாயகன் நவரச தென்றல் எங்கு சென்றாலும் வெற்றி மசு வரக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் கீழறங்கி மாணவர்கள் கண்டெடுத்த டி ஜெயபாண்டி அவர்கள் உங்கள் முன்னால் வேடன் வேடன் விருத்தன் ஒருத்தராடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். மற்றும் குயிலின் மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி மசக்கூடிய நவரச நாயகி எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் முதன்மை செயற்குழு உறுப்பினராக பதவி வகிக்கின்ற GM கலையரசி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆவன் என்று சபதமேற்று வருகின்றுள்ள நாடககான பேரரசு நாடக கலை உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்று சிவகங்கை மாவட்டத்தில் கலை பண்பாட்டுத் துறையில் வாத்தியாராக பகிரக்கூடிய சிறப்பான முறையில் அன்பு அண்ணார் மதுரை அழகர் கோவில் மாநகரம் அருகாமல் இருக்கும் வல்லாள மாநகர் கண்டெடுத்த முனைவர் கே சந்தனகுமார் அவர்கள் இவர்கள் மட்டும் நாரதன் கலகப்பு நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆமா, இந்த நாடக கலை உலகத்தில் சினிமா உலகத்தில் எப்படி DM சௌந்தரராஜனோ நாடக கலை உலகத்தை பொறுத்தளவு எனது அன்பு பாசமிகு மாமா கமுதி மாநகரம் அருகாமல் இருக்கும் செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தன் மைய KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி பின்பா நாளொரு மீடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல நாளொரு மீடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் மேல் உள்ளவல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளவல்ல நாளொரு மீடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல உள்ளத்தில் வைத்தனை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன் எவனோ அவனே மனிதன் உள்ளத்தில் வைத்ததை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன் எவனோ அவனே மனிதன் ஊரா வேர்வையில் உடலை வளர்ப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன் உலகத்தில் கோழைகள் தலைவன் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல காற்றின் நிலவா கடலில் மலையோ காற்றின் நிலவா கடலில் மலையோ பிறந்தார் யாருக்கு பகையின் துணையா பசியின் உணவா இருந்தா ஊருக்கு லாபம் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அவன் பேர் உள்ளவல்ல நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல பழைய பாட்டு எப்படி இப்போ காதுக்கு இனிமையாக இருந்துச்சா அப்போ அருமையான முறை. ஆனால் பழைய பாட்டில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் வந்து புரியாது. ஏன்னா ஃபுல்லாக அறிவு சார்ந்த கருத்தாக இருக்கும். ஆமா ஆனால் இப்போவும் தான் பாட்டு வருது. ஏதாவது உங்களால் கேட்க முடியுதா? அப்போ இந்த பெரியவங்க ஃபுல்லாக ஓத்தாண்டியான் கொம்மாண்டியான் கேட்டால் அதான் பாட்டுங்கிறியான். நம்மளும் தலையை ஆட்டினா தான் இல்லாட்டும் ஒன்றும் செயல்படாது. இதில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். மாமா பழைய பாட்டு பாடினார்ல, சரி இப்போ நான் ஒரு 2 வரியில் ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன். பாடு. இந்த பாட்டுக்கு யாருக்காவது விளக்கம் தெரிஞ்சால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம். என்ன தருவீங்க? 500 ரூபா தர்றேன். என்ன ரொம்ப கம்மியா இருக்கு? சரி 2000 கூட வாங்கிக்கோங்க. கொடுங்க சொல்லு. காசு பத்தலாம் பெட்டி மிருந்தகத்தையும் விற்போம். பாத்துக்கிறோம். ஏன் இதை வச்சுதான் ஓன் ஜாமீன் கூட அமௌண்ட் வெத்துட்டுக்கு சோத்துக்கு சுத்த முக்குறட்டில் உட்காந்துருவேன். நாளைக்கு நாடகத்துக்கு போகணும்ல சாமி எல்லாமே அங்கே ஆள் அடிக்காம இருக்க போது பாடுவாங்க. பாடு.
நாணய மனுஷனுக்கு அவசியம். பழைய பாட்டு. ஆமா. நாணய மனுஷனுக்கு அவசியம். கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது. அதை கட்டினாலும் மனைவி பேரில் உயிரும் எழுதக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, கட்டினாலும் பொண்டாட்டி பேரில் எழுதாதேங்கிறியான். பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி எழுதுனா என்னங்க தப்பு? அவங்க சொன்னது அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம கஷ்டப்பட்டு லோனு வாங்கி ஒரு பைக் ஒன்று வாங்குறோம். இந்த லோனை கட்டலன்னா லோனுக்காரன் என்ன பண்ணுவான்? பைக்கை தூக்கிட்டு போயிருவான். அப்ப நீ பொண்டாட்டி பேர்ல லோன் வாங்கி வீடை கட்டி போட்டு வீட்டுக்கு லோனு கட்டணும், லோனுக்காரன் யாரை கூட்டி போவியான்? பொண்டாட்டி தான் கூட்டி போவாங்கணும். பொண்டாட்டி வேணும்னா லோன் வாங்காத. இந்த லோனுக்கு ஏன் லோன் வேறு வச்சு தெரியுங்களா? நம்மளை கடைசி வரைக்கும் லோன் அலைய வச்சே கொள்ளுவாங்க. இதனால பேர் அந்த அந்த லோனு வாங்குற ஆளை கூட விட்டுலாமுங்க. ஏதோ குடும்ப கஷ்டத்துக்கு வாங்குறான்னு போய் தொலைன்னு விட்டுலாம். அந்த சும்மா இருக்க ஆளுங்கள லோன் வாங்கணும் ஒரு பொம்பளை கிளப்பும் பாருங்க. 10 பொம்பளைக்கு ஒரு தலைவி. என்ன தலைவி? குழு தலைவி, மச்சத்தை புடுங்கின தலைவி. அந்த பொம்பளை தாங்க அம்புட்டு இழுத்து விடுறது. ஆத்தடி 150 ரூபா கேன் பேக்க மாட்டிக்கிட்டு அதுக்கு நடக்கிற நடைய பார்த்தா அப்படி அந்த காசு வாங்குறதுக்கு சண்டாளி நாயா நடப்பா. அடுத்த 1ஆம் தேதி நோத்தா புருஷன் வீட்டுல காசுன்னு வைப்பால. தும்மிய குடிக்க வந்துட்டாடி வீதி வீதியா ஓட. அந்த அந்த 150 பேக்கு எங்கிட்டு போகுது? இப்படித்தான் கொள்ள ஆம்பளை பாவம் லூஸா போயிட்டு அமடிச்சு. ஆம்பளை நல்லா தாங்க உழைக்கிறா மனுஷன். உழைச்ச காசை வச்சு பாதுகாக்கன்னு நினைக்கிறாங்க, ஆனா முடியலையே. என்ன காரணம்? அதுல ஒரு இந்த விடியல் ஒரு லோன் இருக்கு பாருங்க. விடிவெள்ளி. விடிவெள்ளி ஏங்க விடிவெள்ளி பேர் இருக்காங்க? புருஷன் எந்திரிக்கிறானா இல்லையா அவன் வந்து பாய விரிச்சுவாங்க. விடிய காலமே வந்துருவேன். அதுக்கு தான் விடிய வெள்ளி. தீவத்தை பொறுத்திருவாளியா? தீவத்தை பொறுத்திருவா. ஆமா, ஆள் இருந்தா பாப்பா இல்லைன்னா அமைச்சிருவாங்க. என்கிட்ட லோனை கழிச்சா சேர்த்தேன். நீங்க வேற ஏன் சொல்றேன் கேட்டீங்களே? ஆம்பளை நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல, சம்பாதித்த காசை கட்டின கொண்டாட்டி கொடுக்கணும். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது ஆண்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னத நல்லா சம்பாதிங்க, சம்பாதிச்சாலும் அம்புட்டு காசையுமே நியாயம் தர்மமாக பொண்டாட்டிகிட்ட கொடுக்கணுன்ற எண்ணம் மட்டும் வச்சுக்கிறாதீங்க. எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் உங்கள் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு தெரியாமல் தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் 500 ரூபா போட்டுக்கிட்டே வாங்க. இல்லைன்னா கடைசியில் சோத்துக்கு நம்ம தெருவில் நிற்கிறது உறுதி. இது நான் அனுபவ சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கெல்லாம் எனக்கு அறந்தாங்கி பக்கம் நாடகம் தம்பி. சரி, வீட்டுக்கு போக 2 மணி ஆயிடுச்சு. என் பொண்டாட்டிக்கிட்ட சோறு ஊத்துறீங்கிற, நேற்று வச்ச சோறு இருக்கு புளிஞ்சு வச்ச குடி, பழைய சோறு தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன்டா. எனக்கு அப்படியே எரிச்ச மசல் ஆயிடுச்சு. எதுக்கு? கேஸ் எடுப்பு இருக்கு. 10 வச்சா 10 நிமிஷம் சோறாகி வர போகுது. ஒரு கிளாஸை போட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு போதும்ல எனக்கு. ஏம்மா அதெல்லாம் முடியாது, நான் அலுப்பில் படுத்திருக்கேன், துரித வச்சு அலுப்பில் போன்ட்டுட்டா. நான் பார்த்தேன், நீ என்னடி பழைய சோறு மசரை ஊத்துறது? இவங்கள்ட்ட சொன்ன மாதிரியே நானும் என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் அக்கௌண்ட்டில் ஒரு 8000 போட்டு வச்சிருக்கேன். சும்மா இல்லை, நீ எப்படி பழைய கஞ்சி மசரை ஊத்துறது? ஓத்தாமல நான் போய் ஹோட்டலில் கறி கஞ்சி குடிப்பேன்னு தம்பி கிளம்பிட்டேன். ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு, சரி உக்கா மக்கா கறி கஞ்சி குடிக்கிறதுக்கு காசு எடுக்கணும்ல. நானும் ஏடிஎம்க்குள்ள நுழையலாண்டு வரேன், என் தருத்திரியும் அங்கே ஒருத்தர் இன்னொருத்தர் உள்ள நுழைச்சிட்டேன். சரி, அதனால என்ன வேகமா என்ன காடை சொன்னா காசு வர போது அவன் சொல்லி வந்துருவான்ல. நானும் வாசல்ல நாய் காத்தாப்புல நிக்கிறேன். தம்பி உள்ள போனவே காடை சொருகிறியான், நம்பரை போடுறியான், காசு வர மாட்டேது, வெளில பேப்பர் தான் வருது. என்னடா பண்றியா? சரி எதுவும் நம்பரை மாற்றி போட்டாம்பல, மறுபடியும் காடை இருக்கிறேன், நம்பரை சோறு போடுறேன், வெளில பேப்பர் தான் வருது. சரி, எனக்கு வேற வயிற்ற பசி கொலையாக்குது. நான் வேற பொண்டாட்டில சண்டை ஓட்ட கடுப்புல வேற வந்து நிக்கிறேன். ஆமா, வயிறு வேற சுண்டி பிடிச்சி இழுக்குது. இப்படியே தம்பி காடை சொருகிறேன், பேப்பர் தான் வருது. பாக்குறேன் தம்பி, வண்டி மணி 1 மணி நேரத்தை தாண்டிச்சு தம்பி. 1 மணி நேரம் தாண்டிச்சு. இந்த ஏடிஎம்ல ஒயிட் கிளாஸ் தானே அப்படி தெரியுமா உள்ள வந்து பார்த்தா. நானும் பாக்குறேன் தம்பி, ஒன்றும் ஒரு பாவம் 1 மணி நேரமா காடை சொருகிறியா, நம்பரை போடுறியா, காசு வர மாட்டேது, வெளில பேப்பர் தான் வருது. இப்படியே 2 மணி நேரம் தாண்டிச்சுரா. எனக்கு வயிற்று உண்ணி பிடிச்சிருச்சு. மொத்தமே வரமாட்டானே, மறுபடியும் காடை சொருகிறியா, நம்பரை போடுறியா, காசு வரல, வெளில பேப்பர் தான் வருது. டென்ஷன்ல உக்கா மக்கள் ஏடிஎம் உடச்சிட்டு உள்ள போறேன். நாசமத்த முண்டை ஏடிஎம் கார்டுக்கு பதிலாக ஆதார் அட்டை விட்டு எடுத்துக்கிட்டான்டா. ஆதார் அட்டைக்கு மொத்தம் ஈரலாட காசு வரும். நான் கேட்குறேன், பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும், இங்கே இவங்க இதெல்லாம் பெருந்தொகையாக இருக்குது. இதனால தான் சொல்கிறேன், தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காசை வச்சுக்கங்க. பொண்டாட்டிட்டோம்னா கண்டிப்பாக சோத்துக்கு என்ன பண்ணணும்? ஏது நானும் சொருகத்தான் பார்க்குறேன், பல இடத்துல போயிருக்கிறான். விடு அப்புறம் சொருகுதேனா எங்க மூடுப்பா, நீ மொட்டுன்றதை அப்பப்போ நிரூபிச்சுக்கிருக்க. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் மிருதங்கம் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி
அன்பு வாத்தியார் எமது மதுரை தமிழ்நாடு நாடகனுடைய சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அரசுகுல மாணவர் கண்டெடுத்து பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவரும் ஆகிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த எஸ்ஓ செல்வராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தொப்பியன் டோலக்.
அருமையான முறையில் மிருதங்க வசித்த அன்பு மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்து இணையாக இங்கு துணையாக ஆல்ரஸ் கொடுக்கும் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மாநகரம் அருகாமல் இருக்கும் தண்டியநேந்தல் மாநகரம் எடுத்த அன்பு தம்பி SPS அழகர் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். அருமையான முறையில் ஆல்ரவுண்ட் செய்த அன்பு தம்பிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்து தாளம் கொடுக்கும் தாளைய சுருதி கலைஞர் அகரமான கண்டுத்தகே ஆறுமுகம் அவர்கள் உங்கள் முன்னால் சீனன் தாளம். யாரா நாசம்பத்து போறவன் மீனாட்சி அம்மன் கோயிலில் பாத்திரத்துக்கு பேர் வெட்ட முடியாத காது கிட்டல கண்ணு கிட்டல கண்ணு போடுறது நாசம்பத்து போறாங்க. சிறப்பான முறையில் அதற்கடுத்து இணையாக சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் அன்பார்ந்த முறையில் நன்றிகளை உள்ளவனை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதற்கடுத்து இணையாக இந்த நாடத்திற்கு மிக சிறந்த ஒரு முறையில் நமது ஊரையை அழகாக அலங்கரித்து சிறப்பான முறையில் இங்கு ஒளி அண்ட் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய ஒளி அண்ட் ஒளி அமைப்பு மோகன் ஆடியோஸ் காலப்பனமட்டி மோகன் 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 விழா கமிட்டியாளருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உள்ளவனே தெரியப்படுத்துகிறோம். நன்றி மற்றும் சிறப்பான முறையில் இங்கு டிஎன்இபி வயலுமே அன்பு அண்ணாவர்கள் எங்கே இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு விழா கட்ட சார்பாக அன்பு பிள்ளைகள் மற்றும் இபி வயலுமேன் அன்பண்ணார் மற்றும் இந்த நாடகத்தை சிறந்தோர் முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு ஆறு அண்ணன் மாசானம். ஆமாம், அன்பு அண்ணார் மேடைக்கு வரவும் வாங்கண்ணே. இங்கே சிறந்த ஒரு முறையில் உள்நாடு மற்றும் வெளிநாடு இருக்கலாம் நம்ம ஊர் பெருமையையும் எங்களையும் அறிமுகப்படுத்துகின்ற சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய மேடை நாடகம் அன்பண்ணார் மாசானன் அவர்களுக்கு பொன்னெடுத்து கூறப்படுகிறார்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றிகள் எஞ்சால் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் அருமையாக ஒளி அமைத்து கொடுத்த சிறந்த மோகன் ஆடியோஸ் அன்பண்ணாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அருமையான பாட்டு போட்டாங்க, வாழ்க்கை என்னும் ஓடம். நிறைய பேருக்கு இது என்ன பாட்டுன்னு பிரியா பார்த்துருக்கீங்களா? பூம்புகார் படம் தானாங்க. ஆமாம், கண்ணகி கூட இருந்து மாதேவி கூட சேர்ந்துக்கிட்டு திரிஞ்சு கடைசியில் சொத்து வனத்தெல்லாம் இழந்து மதுரைக்கு பிழைக்க வர்றதப்ப அந்த சுச்சுவேஷன் சாங் அருமையான முறையில் நல்லது ஒரு பாடல். இந்த மாதிரி என்ன காரணம், பொண்டாட்டி விட்டுட்டு அடுத்த பொம்பளை பின்னாடி போனால் இப்படித்தான் சொத்து சுகமெல்லாம் போகும். ஆமாம், எடுத்துக்காட்டு பார்த்துக்க. பொண்டாட்டியும் கட்டில் உனக்கு நம்ம அப்பாட்டியும் இல்லை, ஒழுக்கமாக இருந்துக்க. எனக்கு வேணாம்பா. அருமையான முறையில் இந்த பந்தலமைப்பு பிரகாஷ்
ஆடியோஸ் சிறப்பாக ஒரு சின்ன கட்டளை என்பதை பெருமிடம் தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான அன்பு அழைக்கின்றோம். இப்படிக்கு விழா கமிட்டியாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சின்ன கட்டளை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்பு உள்ளமாக திகழக்கூடிய அன்பு பாசமிகமாக புதுக்குளமாக கண்டெடுத்து VM அழகுராஜா அவர்கள் சிறந்தோர் முறையில் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார் என்பதை பெருமிடம் தெரியப்படுத்தி கொள்கிறோம். நன்றி. மற்றும் இங்கு நாட்டியமாட காத்து கொண்டிருக்கும் முடிஞ்சு நடன மங்கை சென்டர்லாம் வெற்றி மசு கொட்டக்கூடிய புதுக்கோட்டை மாணவர் கண்டெடுத்த RS ஓதா செல்வி ராதா செல்வி டான்ஸ் காமி. முறையில் நன்றி பழைய பாடல முன்னாடி பாடியானு மாமாக்கு நெஞ்சார நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைக்கணும்ல. என்ன புண்ணியவதியா? ஆமா புண்ணியவதியா நம்ம வண்ணன வீதி வேற வழி ஆகையால் இதில் கொஞ்சம் சார்பு வச்சுக்கணும். சார்பு வச்சுக்கணும் முடியல. ஆகையால் ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்கார மூஞ்சியவே பார்க்க உங்க எல்லாருக்குமே எரிச்ச மசுராவே இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த அண்ணெல்லாம் பின்னாடி கையை ஊண்டிட்டார் வேறு போய் தொலைய மாட்டேன் போல. அதனால நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை வேகமாக அழைத்து விடுகிறேன். உங்கள் முன்னால் பவுனாக எடுத்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவரின் சிசிய பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழன்குருணி என்ற கிராமத்தைச் சேர்ந்த AS தங்கராஜ் ஆகிய பபுன்காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த பூலாந்தேவியை வேகமாக அழைச்சி விடுறேன் அப்படின்னு முறையில் பார்த்தீங்கன்னா அதையா சொருகுவான் அதுதான் நின்றுக்கிட்டு வர்றதுக்கு தோதா இருக்கான். நீ இங்கே வாரு அங்கே ஆறு நக்க பார்க்குற சிக்கலமிட்டேன் ரொம்ப வருமானம் திறந்துட்டு திடுறேன். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி கண்ணாடி அதை உடைச்சிடாம
அக்கா பொண்ணு அஞ்சலே நான் வச்சே பாரு நெஞ்சிலே நாங்க 2 பேரும் பிஞ்சிலே அட எங்கேயும் போய் கொஞ்சலே டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னாலே காலையில் எழுந்து கோலம் போடுகையில் காதல சவுண்டு கேட்டு நானும் எழுந்தண்டா எழுந்து பார்க்கையில் ஜன்னல திறந்தண்டா கொஞ்சம் பொமரிய கண்ணுல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா அப்புறம் நான் அவளை பார்த்தேன் கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா கண்ணாடி கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உசுமான் ரோட்டிலே லலிதா சொல்லு நெக்லஸ் வாங்கி தந்து பகவான் கடையில் கட்பீஸ் வாங்கி தந்து கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட்டு தந்து தந்து தேவி தியேட்டர்ல கதை போட்ட படம் பார்த்தோம் அவ என்ன தொட்டா சரி நான் அவளை தொடல புருஷன் கூட இருந்தாட்டா கண்ணு ஒட்டி கிச்சு காதல் வந்து முட்டி